தமிழகம் முழுக்க ஜூன் 4ஆம் தேதி பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட தமிழகம் முழுக்க பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் போஸ்டர்கள்னு சும்மா திருவிழா போல பாஜகவினர் தயார் நிலையில் இருக்காங்க. முக்கியமாக அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளை இன்றே அமெரிக்காவில் கொண்டாடி இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. தங்க காசு கொடுத்தது தமிழல்லவா, ஒரு உயிர் கொடுப்பது முறையல்லவா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு, மலர் அண்ணாமலர். வீடியோவை பார்த்துருப்பீங்க. அமெரிக்காக்காரங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது இன்று அண்ணாமலையுடைய ஒரு தீவிர ரசிகர் அண்ணாமலை அவர்களை இன்று சந்தித்து, அதாவது என்ன ஒரு போஸ்ட்டில் போட்டிருக்காருன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை அண்ணனுடன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அண்ணாமலை அவர்கள் காரிலிருந்து இறங்கி அவரை சந்திக்கும் இந்த காணொலியை பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து சென்றவுடன் அவர் அரசியலிலிருந்தே ஒதுங்கி விட்டார், பாஜக அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிடுச்சு அப்படின்னு திமுகவுடைய ஃபேக் ஐடிகள் எல்லாம் அண்ணாமலை அவருடைய போட்டோவை வைத்துக்கொண்டு பாஜக மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த நிலையில் அனைவருக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக மீண்டும் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது அரசியலில் ஒரு தீப்பொறி போல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. சமீபத்தில் இந்த ஞானசேகரன் தீர்ப்புல அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதுல ஞானசேகரன் கூட யாரெல்லாம் தொடர்புல இருக்கா அப்படிங்கிற அந்த காணொலி தற்போது அண்ணாமலை பேசிய காணொலி நம்ம தமிழ்நாடு முழுக்க பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்கள், பேனர்கள், கட் அவுட்டுகள் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவருடைய பிறந்த நாளை கொண்டாட தமிழக பாஜகவினர் ஆயுத்தமாயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. முக்கியமாக நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கும் வீடியோ, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எடுக்கப்பட்டது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரூர் பகுதி மற்றும் விருதுநகர், கன்னியாகுமரி, கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம், ஓசூர் பகுதி, இது போன்ற பல பகுதிகளில் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய நாளை ஜூன் 4ஆம் தேதி நடக்க இருக்கும் அவருடைய அந்த பிறந்த நாளுக்கு ஒரு செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க. இது கட்சி தலைமை சொல்லி இது கொண்டாட்டம் கிடையாது. பாஜகவினர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மரியாதையாக அவர் மேலில் உள்ள அன்புக்காக இந்த பிறந்தநாள் செலிப்ரேஷன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த பிறந்தநாள் செலிப்ரேஷனை நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் தீப்பொறி போன்று மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்திருக்காரு. அதாவது மீண்டும் இல்லை, அவர் அரசியலில் தான் இருக்காது. சமீபத்தில் கொஞ்ச நாள் ஓய்வில் இருந்தார். தற்போது மீண்டும் தன்னுடைய களத்திற்கு வந்திருக்காரு. அவர் தலைவராக இருந்து தான் இதெல்லாம் பண்ணணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடியே பேட்டி கொடுத்துருக்காரு. நான் கட்சியில் சாதன தொண்டனாக இருந்து திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும், அவர் ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், மீண்டும் நம்மளுடைய ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் நம்ம பெற வேண்டும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நயினார் நாகேந்திரன் தலைவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த 2026 தேர்தலில் நம்மளுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே உழைப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம அரசியல் ஒளி சேனல் சார்பாக அமெரிக்காக்காரங்க மட்டும்தான் இன்னைக்கே செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு இல்லை, நம்மளும் இன்னைக்கே செலிப்ரேஷன் பண்ணி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுவோம். நீங்களும் சொல்லிடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. எல்லாருக்குமே அண்ணாமலை அவருடைய அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடப்பது தெரிய வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.